الشيخ ناشئ مصباحي. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن يوم الفصل كان ميقاتا يوم ينفخ في الصور فتأتون أفواجا وفتحت السماء فكانت أبوابا وسيرت الجبال فكانت سرابا إن جهنم كانت مرصادا صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام الحج المبرور ليس له جزاء إلا الجنة صدق رسول النبي الكريم وكما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மிகப்பெரிய அருள் தீனுடைய விடயங்களுக்காக வேண்டி அல்லாஹ் எங்களைய பாவித்து கொண்டே இருக்கின்றான். இது அல்லாஹ் எங்களோட கொண்ட மிக முக்கியமான ஒரு இரக்கம், அன்பு. அல்லாஹ்வுக்கு அதிகமாக நாங்கள் இதுக்காக நன்றி செலுத்திக் கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி மஜ்மாக்களில் ஒன்று சேரக்கூடிய நேரத்தில், பயான் செய்யக்கூடிய நேரத்தில் சொல்லுவாங்க, தகாரபு என்று சொல்லுவார். அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் யதகாரபு, நெருங்கி வாங்கோ என்று சொல்லுவாங்க. சஹாபாக்கள் நெருங்கி வருவாங்க. நாங்கள் அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கும் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் நெருக்கமாக வாங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாம் மேலான ரஹ்ம செய்வாங்க. இது எப்படிப்பட்ட மஜ்மான்னு சொன்னால், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை தெரிவு செஞ்சிக்கிறான். இதிலிருந்து எழும்பி போகக்கூடிய நேரத்தில் மலக்குமார்கள் எலான் பண்ணுவாங்க, கூமு மக்ஃபூரன் லக்கும் கத் புத்தில ஸய்யாத்திகுமுல் ஹஸனா. நீங்கள் எழும்பி போகக்கூடிய நேரத்தில் உங்களோட பாவங்களெல்லாம் நன்மைகளாக மாற்றப்பட்ட நிலைமையில், பாவம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் அல்ல, பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்பட்ட நிலைமையில் நீங்கள் எழும்பி போங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பாவங்கள் நடந்து அந்த பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்பட்ட, பாவத்துக்கு பகரமாக நன்மை எங்களுக்கு தரப்படும். அதற்கென்று தொடர்ந்து பாவம் செய்கிற அர்த்தம் அல்ல. பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்கிறதுக்கு அனுமதி இல்லை. அன்புக்குரியவர்களே, மர்கஸில் ஞாபகப்படுத்தினாங்க. மர்கஸுடைய ஜோட்டில் நாங்கள் கலந்து கொண்டோம். அல்லாஹ்வுடைய உதவியால் ஞாபகப்படுத்தினாங்க. மஜ்மாட சிறப்புடைய விஷயத்திலையும் ஞாபகப்படுத்தினார். முக்கியமான விஷயம் எனக்கு தெரியும். நாங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஹதீஸ் தான், வமஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹி வ யததாரஸூனஹு பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா வ கஷியத்துஹுமுர் ரஹ்மா வ கஃபத்துஹுமுல் மலாயிகா வ ذكرஹுமுல்லாஹு ஃபீ மன் இன்தஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஸ்ஜிதில் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஐட்டங்கள் எதுவும் மஸ்ஜிதில் இல்லை. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கட்டில், அது மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய மருந்து வகைகள், அது மாதிரி மெஷினஸ்கள்,
ஒவ்வொரு செக்கப் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மிஷின்கள், சுகரை பார்க்குறது, ப்ரெஷரை பார்க்குறது, இப்படி ஒன்றுமே மஸ்ஜிதில் இல்லை. ஆனால் இந்த 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 ஹதீஸை பாருங்கள், மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா. குர்ஆனுக்காகவே, ஹதீஸுக்காகவே, தீனுக்காகவே நாங்கள் ஒன்று சேர்ந்து பிரிகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக எங்களுக்கு என்ன செய்கிறான்? சகீனத்தை இறக்குறான். எந்த அமைதி, எந்த நிம்மதி, எந்த ஆரோக்கியத்தை நாங்கள் தேடுறோமோ அந்த ஆரோக்கியத்தை, நிம்மதியை, அந்த சந்தோஷத்தை எங்கேயுமே எல்லா இடமும் தேடுறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ராஜ மாளிகையில் இருக்கிற ராஜா உட்கார்ந்திருக்கிறாரு, அவருக்கு அந்த நிம்மதி கிடைக்காது. இந்த வஸ்துக்களில் என்ன இல்லை? வஸ்துக்கள் அந்த நிம்மதியை, சந்தோஷத்தை எல்லாம் வச்சா, பணத்தில் வச்சுட்டா, வாகனத்தில் வச்சுட்டா, வெளிநாட்டில் வச்சுட்டேன்னு சொன்னால் அதை அடைஞ்சவர் தான் நிம்மதியாக இருப்பார். وَمَجْتَمَعَ قَوْمٌ فِي بَيْتٍ مِّن بُيُوتِ اللَّهِ يَتْلُونَ كِتَابَ اللَّهِ وَيَتَدَارَسُونَهُ بَيْنَهُمْ إِلَّا نَزَلَتْ عَلَيْهِمُ السَّكِينَةُ وَغَشِيَتْهُمُ الرَّحْمَةُ وَخَفَّتْهُمُ الْمَلَائِكَةُ وَذَكَرَهُمُ اللَّهُ فِي مَنْ عِندَهُ. ரஹ்மத் எங்களை மூடிக்கொள்ளுது. மலக்குமார்கள் எங்களோட வந்து உட்கார்ந்து கொள்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களிடத்தில் எங்களை பற்றி பெருமை பாராட்டி பேசுகிறான். மக்கள் எல்லாம் முழு உலகத்தில் இப்போ யோசிச்சு பாருங்கள், பல அலுவல்களில், பல விடயங்களில், பாவத்தில், பிரயாணத்தில், ஒவ்வொரு விடயத்தில் மக்கள் இந்த நேரம் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறான். இந்த முக்கியமான நாளில், இந்த இடத்துல, இந்த மஜ்மால, இந்த மஜ்லிஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஒன்று சேர்த்திக்கிறான். இது எங்களோட டேலண்ட் இல்லை, இது அல்லாஹ் எங்களை கொண்டு வந்து சேர்த்தான். அல்லாஹ் எங்களை கொண்டு வந்து சேர்த்தான். இதன் மூலமாக சக்கீனத்தை தாரான், மலக்குமார்களுடைய சுஹ்பத்தை தாரான், ஆஃபியத்தை தாரான், ஆரோக்கியத்தை தாரான், மன நிம்மதியை தாரான், நிம்மதி, சந்தோஷத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாரான். அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசுகிறான். யாரை பற்றியும் பெருமை பாராட்டி பேசலை. அல்லாஹ் இவங்களை பற்றி தான் பெருமை பாராட்டு. எங்கட இந்த சின்ன மஜ்மாவை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லா இடத்துல பெருமை பாராட்டுறான், அவனுடைய மலக்குமார்களுக்கு. எனவே நாங்கள் லைன் ஷக்கரத்தும் லஅஸீதன்னக்கும் வலைன் கஃபரத்தும் அஸாபி லஷதீத் என்பதை போல நாங்கள் அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவான். நாங்கள் அல்லாஹ்க்கு மாறு செய்யக்கூடிய நேரத்தில், நன்றி மறக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்டா? அவனுடைய அஸாபு கடுமையானது என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். எனவே அன்புக்குரியவர்களை, விடயத்துக்குள்ளால் வருவோம். இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், ரமலானை அடைஞ்சோம். அதில் நிறைய அமளிபாதத்துகளை செஞ்சோம். ரமலான் முடிஞ்சிட்டு ஒரு கூட்டம் அப்படியே போயிட்டாங்க. வணக்க வழிபாடுகளை சொல்கிறேன், ஒரு கூட்டம் அப்படியே போய்த்துட்டாங்க. அதுக்கு பின்னால் ஒவ்வொரு கட்டமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அமல்கள் எங்களை முன்னோக்கி கொண்டு தான் இருக்குது. எப்போ ரமலான் முடியுதோ ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்ன செய்யுது? அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். இதுவும் ஞாபகப்படுத்தப்பட்டுச்சு. முஃப்தி சாப் அவங்க ஞாபகப்படுத்தினாங்க, முதலாவது காலை பயானில் ஞாபகப்படுத்தினாங்க. அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ரமலான் முடிஞ்சிட்டா ஹஜ்ஜுடைய காலம், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ், ஹஜ்ஜுடைய மாதங்கள் ஆரம்பிச்சிட்டு 3500 பேர் அல்லாஹுடைய ஏற்பாடு, அந்த பாக்கியம் கிடைத்தவர் 3500 பேர் தயாராக இருக்கிறாங்க ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி. இந்த நாட்டில் இந்த வருடத்தினுடைய கோட்டா 1 மில்லியனுக்கு 1000 ஒரு நாட்டுக்கு என்ற வீதத்தில் 3500 பேருக்கு கிடைச்சிருக்குது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை விட அதிகமாக இந்த நாட்டுக்கு கிடைச்சிருக்குன்னு சந்தோஷமான விஷயத்தையும் சொன்னாங்க. ஆக நாங்கள் அவங்களுக்கும், அந்த ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவங்களுக்கும் கூட எங்கட இந்த அமானிதத்தை அவர்களுக்கு கொடுத்துத்தான் அனுப்பணும் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை ஞாபகப்படுத்தினார். இந்த 3500 பேருக்கும் மெசேஜ் போகணும். வந்தவங்க எல்லாம் அந்த மெசேஜை கொடுத்தா, நீங்கள் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எங்கே போனாலும் தாவத்தான் ஈமான், அந்த கவலையில் இருங்க, அந்த ஃபிக்கரில் இருங்க.
உங்களோட ஃபிக்ரு உங்களோட கவலை அது உங்களோட மஹல்லாவோட அல்லது உங்களோட ஹல்காவோட அல்லது உங்களோட ஏரியாவோட அல்லது உங்களோட ஜுமெராத்திரியோட அல்லது உங்களோட ஜோனோட உங்களோட நாட்டோட இல்லை. 800 கோடி மக்களுடைய ஃபிக்ர் எங்களுக்கு வரும். 800 கோடி மக்களுடைய கவலை வந்துச்சு. அல்லாஹ் அந்த கவலைக்குரிய முயற்சி அல்லாஹ் எங்களை ஈடுபடுத்துவான், பாய்ப்பான். 800க்கும் அதிகமான மக்கள் உலகத்தில் வாழ்கிறாங்க. 150-200 கோடி மக்கள் முஸ்லீம்கள். அதில் 100க்கு ஒரு 15% தொழுகையாளிகள் இல்லை. இதனால் உலகத்தில் 57 முஸ்லீம் நாடுகள் அன்புக்குரியவர்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. 57 முஸ்லீம் நாடுகள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி கட்டமாக என்ன செய்கிறான்டா, ஒவ்வொரு அமல், ஹஜ்ஜுடைய அமல் எங்களை முன்னோக்கி, அதை தொடர்ந்து குர்பான், ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவங்க இருப்பாங்க, போகாதவங்களும் இருக்கிறாங்க. நாங்கள் துவா செய்வோம், அதிகமாக துவா செய்வோம், பெரும் பாக்கியம். எத்தனையோ பேர் ஹஜ்ஜி கடமை, ஆனால் ஹஜ்ஜி செய்கிறது இல்லை. பாவம் அன்புக்குரியவர்களே, பாவம். ஹஜ்ஜி கடமையாக இருந்து ஹஜ்ஜி செய்யா மௌத்தாகி போனால் பாவம். மௌத்தாகி போயிட்டு சொன்னால் அவருடைய கபூரில் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய 5 அமல்கள் இருக்குது. அதில் ஒன்று ஹஜ்ஜி உம்ரா, இன்னொன்று சதக்கா, இன்னொன்று துஆ, இன்னொன்று கடன். அன்புக்குரியவர்களே, மையத்து மண்ணறையிலிருந்து எதிர்பார்க்கும் 5 விடயங்கள், அதில் ஒன்று ஹஜ் உம்ரா. மையத்து மண்ணறையிலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். நாங்கள் துவா செய்கிறோம், இஸ்திக்ஃபார், இன்னொன்று இஸ்திக்ஃபார். இப்படி 5 அமல்கள் இருக்குது. எனவே அன்புக்குரியவர்களே, கடமையானவங்க இன்றைக்கு 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் கொடுத்து என்ன செய்கிறாங்க, திருமணம் நடத்துகிறாங்க மகளுடைய. இது வாஜிப் இல்லை. இவருக்கு இந்த அமௌண்ட் இருந்தால் ஹஜ்ஜி கடமை, வாஜிபை விட்டுட்டீங்கிறார். சிலர் செய்கிறாங்க, ஹஜ்ஜி செய்கிறாங்க, உம்ரா செய்கிறாங்க. என்ஃபியானில் ஃபக்ர வ துனூப், திருமதியினுடைய ரிவாயத்தில் வந்திருக்குது, ஒரு மனிதனுடைய பாவத்தை என்ன செய்யும், அப்படியே அழிச்சிடும், இல்லாமல் ஆக்கிடும் ஹஜ்ஜி கடமை. வ துனூப், பாவத்தை இல்லாமாக்கும். ஃபக்ர், ஏழ்மை இல்லாமாக்கும். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க கஷ்டத்தில் ஹஜ்ஜிக்கு போன, கஷ்டத்தோட சல்லி சேர்த்து கஷ்டத்தோட போன, அல்லாஹ் பணக்காரனாக்குவான், வசதியா. இது 7வது அறிவு. இதுவும் மர்கஸ்ல ஞாபகப்படுத்தினாங்க. 7வது அறிவு. இன்னைக்கு 6 அறிவு தானே மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, மிருகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. 7வது அறிவுண்டு. 7வது அறிவுண்டு. முஃப்தி சாப் மஃபாஸ் முஃப்தி ஷேக் அவங்க ஞாபகப்படுத்தினாங்க. அன்புக்குரியவர்கள், இந்த 7வது அறிவை பற்றி விவரமாக பேசினாங்க, விரிவாக பேசினாங்க. 5 அறிவு உள்ளத்துக்கு 6 அறிவை பற்றி விளங்காது. 6வது அறிவுக்கு 7வது அறிவு படாது. அதால தான் நிறைய பேர் படுவது இல்லை. 7வது அறிவு என்ன, வஹியுடைய அறிவு, குர்ஆனுடைய ஹதீஸுடைய குர்ஆன் வஹி. இது சொல்லுது, நீங்கள் ஹஜ்ஜிக்கு போனால் உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்கள் பணக்காரராகும். என்ஃபியானில் ஃபக்ர வ துனூப் ஹதீஸில் வந்து. சுப்ஹானல்லாஹ். எத்தனையோ பேரை நாங்களும் கண்கூடாக சந்திச்சுக்கிறோம். கஷ்டத்தில் போனவங்க இப்போ நல்ல வசதியோடு இருக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு ஹஜ்ஜிக்கு போகிறான்னு சொன்னால் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டோடு போய்த்திருமேன்னு பயம். எல்லாம் எல்லா நாட்டுக்கு போகிறதுக்கு ரெடி, ஆனால் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு ரெடி. ஆக இப்படி நோன்பு, குர்பான், ஹஜ்ஜி, இப்படி நல்ல அமல், தாவத்துடைய உழைப்பில் நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள், ஜோனில் கலந்து கொள்கிறோம், அது மாதிரி ஏரியா மஷூராவில் கலந்து கொள்கிறோம், வெளிநாடுகளுக்கு போகிறோம். அன்புக்குரியவர்களே, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் எங்களுக்கு, மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் எங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தான், நம்பிக்கை ஆழமாக இருந்தால் தான் என்ன செய்யுமெண்டா அதுட இன்பம், எல்லா அமலுடைய இன்பமும் எங்களுக்கு வரும்.
இல்லாட்டி ஒரு கட்டத்தில் ஒரு ஸ்டேஜில் எல்லாத்தையும் செஞ்சு ஒரு கட்டத்துக்கு போயிட்டு அவர் என்ன செய்வாரண்டா, இதெல்லாம் செஞ்சு என்ன செய்ய, ஹஜ்ஜி செஞ்சு பணம் செலவழித்து இவ்வளோ சதக்கா கொடுத்து இவ்வளோ நோன்பு பிடிச்சி நின்று வணங்கி இவ்வளோ வணக்க வழிபாடுகள் எல்லாம் செஞ்சு என்று ஒரு கட்டத்துக்கு சரியான ஈமான சம்பாதிச்சு கொள்ளல. மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை, கபருக்கு உள்ளால் உள்ள வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை, ஆகிரத்துடைய நம்பிக்கை இல்லை, சொர்க்க நரகத்தை பற்றி அது சந்தேகம். ஏன்னா முஸ்லீம்களில் நிறைய பேருக்கு சந்தேகம், கபருக்குள்ளுக்கு என்ன நடக்கும் சந்தேகம், சொர்க்கத்தில் என்ன நடக்கும், சொர்க்கம் நீக்குதா சந்தேகம். 95% சந்தேகம். காஃபிர்கள் 100% அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால தான் அவன் காஃபிராக இருக்கிறான். எனவே இந்த நம்பிக்கை இதை ஆழமாக எங்களோட கல்வியில் வரும். பேர் தான் ஈமான். தக்குவா, தவக்குல், பயபக்தி, யகீன், அளவு கடந்த நம்பிக்கை, யகீன், இதுதான் அன்புக்குரியவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கண்ணுக்கு விளங்காத விஷயம் தானே இது, இதெல்லாம் கண்ணுக்கு விளங்கல்ல, எங்களுக்கு இதெல்லாம் கண்ணுக்கு விளங்கல்ல. இப்போ அல்லாஹ் குர்ஆனில் படித்து தர போகிறான், உனக்கு கண்ணுக்கு விளங்குற விஷயங்களை கொஞ்சம் நான் காட்டி தாரேன், அதை பார்த்து கண்ணுக்கு விளங்காத விஷயங்களை நீ படிச்சுக்கோ. எப்படி கண்ணுக்கு விளங்குற அத்தாட்சிகளை நான் ஆதாரங்களை கொஞ்சம் காட்டுறேன், அதை பார்த்து நீ படிச்சுக்கோ. இதுதான் சூரத்து நப. இதில் நான் அரவாசிலிருந்து ஓதினேன். அன்புக்குரியவர்களே, அம்ம யதஸாஅலூன் அல்லாஹ் பேசு சூரத்து நபாயிக்கே அதில் அல்லாஹ் பேசு. அம்ம யதஸாஅலூன், ஒருத்தர் பேசிக்கொள்கிறாங்க, குசு குசு நடக்குது, பேசிக்கொள்கிறாங்க. எதை பற்றி பேசிக்கொள்கிறாங்க? அனின் நபஇல் அதீம், மகத்தான செய்தி, பெரிய ப்ரோக்ராம், பெரிய கான்ஃபரன்ஸ் ஒன்றை பற்றி. நாங்கள் உலகத்தில், நாட்டில் அல்ல, உலகத்தில் பல நாடுகளுக்கு போய்த்து பல கான்ஃபரன்ஸுகள், பல மீட்டிங்களுக்கெல்லாம் நாங்கள் பேசிக்கிறோம். மெனிக் சம்பந்தமாக, டயமண்ட் சம்பந்தமாக, இப்படியெல்லாம் பேசிக்கிறோம். போயிட்டு வாரவங்க இருக்கிறாங்க. பெரிய கான்ஃபரன்ஸ், உலகத்தில் எல்லாரும் சேரக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நபஉன் அதீம், அது மகத்தான நிகழ்வு, செய்தி. அன்புக்குரியவர்களே, அனி நபஇல் அதீம், நபஉன் அதீம் என்று சொல்லி மதீனால ஒரு யூனிவர்சிட்டி ஒன்றே இருக்குது, நபஉன் அதீம். அப்போ அதில் தான் இப்போ அல்லதீஹும் ஃபீஹி முக்தலிஃபூன், இங்கே தான் இஃப்திலாஃப். என்ன கியாமத்து தானே நபஉன் அதீம் என்றது என்ன, எல்லாரும் சேரக்கூடிய இடம் எது, மஷ்ஹத் எது, மஷ்ஹதுன் அதீம், கியாமத். கியாமத் இதில் இப்போ அந்த காலத்தில் நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை, கியாமத்துடைய நம்பிக்கை இல்லை. கொஞ்சம் பேருக்கு அது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பேர் இல்லவே இல்லைன்றாங்க, இன்னும் கொஞ்சம் பேருக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி தானே இருந்தாங்க. அப்போ இருந்தவங்களில் சந்தேகம் உள்ளவங்க 95 பேருக்கு நம்பிக்கை இல்லை. போ 100% நம்பிக்கை இல்லாதவங்க காஃபிர்கள், 95% நம்பிக்கை இல்லை, அதில் சந்தேகம் இருக்கக்கூடியவங்க 95%, உறுதியானவங்க 5% தான் இருக்கிறாங்க. அதான் அவங்க இஹ்திலாஃப். அல்லதீஹும் ஃபீஹி முக்தலிஃபூன், அல்லாஹ் சொல்றான், கல்லா சயஅலமூன் சும்ம கல்லா சயஅலமூன். அல்லாஹ் தெளிவாகவே பேசுகிறான். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு விளங்கும், அதில் நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு சந்தேகமா, உங்களுக்கு கட்டாயம் அதிக்குது, அது கட்டாயம் இருக்குது, கியாமத்தொண்டு கட்டாயம் இருக்குது, இந்த மஷ்ஹதுன் அதீம் கட்டாயம் இருக்குது, இதை நீங்கள் நம்பணும். அதை அல்லாஹ் எவ்வளோ தாக்கீத் பண்ணலுமோ, உறுதிப்படுத்தலுமோ அல்லாஹ் உறுதிப்படுத்தி சொல்கிறான். நீங்கள் இப்போ நம்பலையா, பெரிய ஆபத்து. கபருக்குள்ளுக்கு என்ன நடக்குது? அன்புக்குரியவர்களே, உண்மையில் செல்லப்போனால் கபருக்குள்ளுக்கும் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் நிறைய பேருக்கு சந்தேகம் இல்லை. சந்தேகம் என்னண்டா, கபுர்ற குழியை தோண்டினா அடக்கம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த குழி ஒன்று இருக்குது, அந்த குழியில் கொண்டு போய்த்து வச்சுட்டு வாரும். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இதுக்குள்ளுக்கு என்ன நடக்கும்? இதுக்குள்ளு
எவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது கபருடைய வாழ்க்கையை பத்தி. மூடிட்டு வந்த உடனே என்ன நடக்க போகுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி அரா மா லா தரூன் வ அஸ்மஉ மா லா தஸ்மஊன் அத்ததி ஸமா. ஹதீஸ், நீண்ட ஹதீஸ். அன்புக்குரியவர்களே, நீங்க பார்க்காத விஷயத்தை நான் பார்க்கிறேன், நீங்க கேட்காத விஷயத்தை நான் கேட்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு பார்த்து தொலை வைப்பாங்க, பின்னுக்கு நடக்கக்கூடிய பிழைகளை எடுத்து காட்டுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அறிவை கொடுத்தான். முன்னால போவாங்க, பின்னால வரக்கூடியவங்களுக்கு அவங்க திரும்பி சலாம் சொல்லி இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சலாத்தில் முந்தினவர்கள் யாருமே கிடையாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பல தடவை போட்டி போட்டாங்க. அப்ப அன்புக்குரியவர்களே, கபருடைய அந்த அந்த கட்டம் இருக்குதே, அந்த கபருடைய அந்த கட்டம் இருக்குதே, அதுக்குள்ளுக்கு பார்த்தா, வெளியிலிருந்து பார்த்தா ஒன்றும் விளங்காது. ஆனால் உள்ளுக்குள்ள நிகழ்வுகள நம்பிக்கை வரும். உள்ளுக்குள்ள நிகழ்வுகள நம்பிக்கை வரும். அதே போல மர்ம கல்லா சயஅலமூன் சும்ம கல்லா சயஅலமூன். அன்புக்குரியவர்களே, குறிப்பிடப்படக்கூடிய சில முஸ்லிம் ஊர்களில் மக்பரா வரைக்கும், கபுரடி வரைக்கும் வந்து கபூரில் ஜனாசாவை அடக்குறாங்க. இந்த கபூருக்குள்ளுக்கு இப்படியெல்லாம் கேள்வி கேட்கப்படும். ஏன்னா கேள்வி கேட்கப்படும், உங்களோட ரப்பு யார், மன் ரப்புக்க ஒமா தீனுக்க ஒமன் நபியுக்க, இதெல்லாம் கேட்கப்படும். அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறாங்க. கபூர் அடியிலிருந்து உலமாக்கள் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு சிரிப்பு, கிண்டி சிரிப்பு ஒன்று வந்து இருந்தவர்கள் ஒருத்தர். ஏனண்டா இதுக்குள்ளுக்கு கண்ணுக்கு விலங்கல்லே உண்டும், இதுக்குள்ளுக்கு என்ன நடக்குது? தோண்டி பாருங்களே, மூடினத்தை தோண்டி பாருங்களே, கபூரை திருப்பி தோண்டி பாருங்களே, என்ன நடக்கும்? அதே போல தான் நிற்கும். இது எங்களோட கண்ணுக்கு மறைஞ்ச விஷயம். ஆனால் கபூர் சம்பந்தமான எவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதே போல் கியாமத், இதே போல் ஆகிரத், மர்ம எல்லாம் அன்புக்குரியவர்களே, இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். கியாமத் ஒன்று இருக்குது. கல்லா சயஅலமூன் சும்ம கல்லா சயஅலமூன். சரி, உண்மையில் இப்போ எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த 95% தான் நாங்கள் ஈக்கிறோம். எங்களுக்கும் சந்தேகம். உண்மையில் நாங்கள் முஸ்லீமாகத்தான் நீக்கிறோம், நம்பிக்கை தான். ஆனால் கொஞ்சம் எங்களுக்கு சந்தேகம் அதே மாதிரி தான் விளங்குது. அப்படின்ற நிலைமையில் நாங்கள் இருப்போம் என்றா அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ இரக்கம் பாருங்கள். தொடர்ந்து அல்லாஹ் பேசுகிறான். 9 அத்தாட்சிகள், ஆதாரங்கள் அல்லாஹ் குர்ஆனில் காட்டுறான். கண்ணுக்கு விளங்கக்கூடிய ஆதாரம் இந்த சூறால. அலம் நஜாலில் அர்த மிஹாதா, பூமியை நாங்கள் விரிப்பாக, தொட்டிலாக நாங்கள் ஆக்கலையா? இதை நீங்கள் பார்க்குறது, இது பூமியை, எங்கட பெட்டை இல்லை, பூமியை இதை பாருங்க. மஹதுன் மிஹாத். அன்புக்குரியவர்களே, பூமி எப்படி இருக்குது? வல்ஜிபால அவுதாதா. 9 அத்தாட்சிகள் இப்போ காட்டுறான், கண்ணுக்கு விளங்குற அத்தாட்சிகள். ஒன்று பூமி, அடுத்தது மலைகளை முளைகளாக நாங்கள் ஆக்கல்லையா? எல்லாம் கேட்குறான். வல்ஜிபால அவுதாதா. பாருங்க, பூமியில் மலைகள் இல்லைண்டா, பூமியோட தண்ணி இந்த மலைகளை எல்லாம் முளைகளாக ஆக்கி உறுதிப்படுத்தி இந்த கொங்கிட்ட மாதிரி அல்லாஹ் போட்டு வைக்கலண்டா இது ஆடும் அசையும், பல பிரச்சனைகள் உண்டாகும். அல்லாஹ் அந்த பூமியை பாதுகாக்கிறதுக்கு மலைகளை முளைகளாக ஆக்கி, இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். இந்த காட்சிகளெல்லாம் நாங்கள் பெரிய பெரிய மலை எல்லாத்துக்கும் போயிட்டு வாரோம். வல் ஜிபால அவுதாதா, இது எங்கட கண்ணுக்கு விளங்குது. وَخَلَقْنَاكُمْ أَزْوَاجًا. உங்களை நாங்கள் ஜோடியாக படைச்சிக்கிறோம், கணவன் மனைவி கொண்ட ஜோடிகளாக படைத்திருக்கிறோம். இதுவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. இதையும் பாருங்க, இதில் எவ்வளோ பெரிய குதிரத்துகள் இருக்குது அல்லாஹ்வுடைய. وَجَعَلْنَا نَوْمَكُمْ سُبَاتًا. உங்களோட தூக்கத்தை நாங்கள் உங்களுக்கு சுபாத்தா, அதை நிம்மதியானதாக, இறைப்பாறுதலாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம்.
وَجَعَلْنَا نَوْمَكُمْ سُبَاتًا وَجَعَلْنَا اللَّيْلَ لِبَاسًا. இரவை நாங்கள் உங்களுக்கு ஆடையாக, மறைவானதாக, மறைவான விடயங்களை செய்யக்கூடியதாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம். وَجَعَلْنَا اللَّيْلَ لِبَاسًا وَجَعَلْنَا النَّهَارَ مَعَاشًا. பகலை பாருங்க, சும்மா இதெல்லாம் எல்லாம் பேசல அன்புக்குரியவர்களே. எத்தனையோ பேர் இரவேல ஜொப்பு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அத்தியாவசியத்துக்கு செய்கிறது வேறு விஷயம். எங்களோட ஆரோக்கியத்தை நாங்களே கெடுக்கிறோம். வெளிநாட்டுகளில் ஜொப்பு செய்கிறாங்க அன்புக்குரியவர்கள். இரவு எண்ணத்துக்கு எல்லாம் வச்சிருக்கிறது. அந்த டைமுக்கு நாங்கள் ஓய்வெடுத்து நேரத்தோடு நிம்மதியாக படுத்துட்டு தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி அந்த வணக்க வழிபாடுகளை அழகாக செய்யணும். எத்தனையோ பேர் நைட் செய்கிறாங்க. அவசரத்துக்கு ஒரு அவசரத்துக்கு அல்ல இதெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தாரது எங்களோட புத்தியை யோசிக்கிறதுக்கு அன்புக்குரியவர்களே. இதனால் கொஞ்ச நாளில் பல நோய்களை அவங்க சம்பாரிச்சு உண்டாக்கி கொள்கிறாங்க. வஜால்னன் நஹார், பகலையில் தூங்குறாங்க, இரவேல ஜொப் செய்கிறாங்க. வஜால்னன் நஹார மாஷா, உங்களோட மஈஷத், உங்களோட வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்றதுக்குரிய நேரமாக நாங்கள் பாராக்கிக்கிறோம். அல்லாஹ் சொல்றாங்க. குறை சொல்கிறதுக்கு இல்லை அன்புக்குரியவர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்களை எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறான். சிலவங்க இந்த தொழிலில் நம்பிக்கை இல்லை, இந்த தொழில் செய்யக்கூடாதுன்னு இருக்குங்க. சொல்ல தொழில் செய்யாமல் இருந்தாங்க. தொழிலை செய்யணும். இந்த வேலையில் ஈடுபடக்கூடியவங்களும் தான் நல்ல பரக்கத்தான முறை நல்லா சம்பாதிங்க. மர்கஸில் ஞாபகப்படுத்தினாங்க, மஃபாஸ் முஃப்தி ஹஜரத் அவங்க ஞாபகப்படுத்தினாங்க. எனக்கு அந்த ஞாபகம் வர விஷயங்களை சொல்லி கொண்டு போகிறேன் என்ற தலைப்பில். அன்புக்குரியவர்களை சொன்னாங்க, தாயி அல் முஅத்தி என்று சொன்னாங்க. தாயி இருக்கிறாரு, எப்பயும் கொடுக்கிறவராகத்தான் இருப்பார். அவர் எங்கேயும் கை நீட்டி எடுக்கிறவராக இருக்க மாட்டார். தாய் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அன்புக்குரியவர்களே. அவர்களுடைய பண்புடைய விஷயத்தில் ரமலானுடைய தலைப்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான் என்ற கிதாப் ஒன்று நான் பார்த்தேன். அந்த கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொடை, ஜூத் கொடை, ஹதியா சதக்கா இதெல்லாம் மீக்கிதானே. இந்த ஜூதுன்றது சும்மா கொடுக்கறது இல்லை. ஜூதுன்றது பணத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை. பத்லுல் இல்ம், இல்மை கொடுக்கிறது, தண்ட அறிவு ஆற்றல் தனக்கு இருக்கக்கூடிய எல்லாம் உடலால பொருளால எல்லாத்தாலையும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது அன்புக்குரியவர்கள். அஜ்வதுன் நாஸ், மக்களிலே மிகப்பெரிய கொடையாளி ஏழை அன்பு நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ஏழை, ஆனால் அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அஜ்வதுன் நாஸ், மக்களில் மிக கொடை கொடுக்கக்கூடியவர். மின் ரீஹில் முர்சலா, புயல் காற்றை விட வேகமாக அன்பு நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடை கொடுப்பார்கள். எங்கும் எதிர்பார்த்திருக்க கூடாது, அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் ஒரு தாய் எதிர்பார்ப்பார். பரக்கத்தா தொழிலை செய்யுங்க. தொழில் இருந்தால் தான், நல்ல பரக்கத்தா இருந்தால் தான் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். தாயி அல் முஅத்தி. அதனால் அன்புக்குரியவர்களே, எப்பயும் எங்கள்ட சிஃபத்து நாங்கள் எங்கே போகிறா இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எங்களை புழக்கணும். அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான், இரவை நீங்கள் நிம்மதியாக தூங்குறதுக்கு உங்களுக்கு நாங்கள் ஆக்கி தந்திக்கிறோம். இது உங்களுக்கு பெரிய ஆதாரம், அத்தாட்சி. வஜஅல்னன் நஹார மஆஷா, உங்களோட மஈஷத் பரக்கத்தா சம்பாதிங்க. உங்களோட தொழுகையை பாலாக்காமல், உங்களோட தீனை பாலாக்காமல் நல்லா சாப்பிடுங்க, குடிங்க, நல்ல பிரயாணம் செய்யுங்க, அல்லாஹ்வோட பாதையில் போங்க, முழு உலகத்துக்கும் போங்க, நல்லா சம்பாதிங்க, ஹராமான வழியில் போகாதீங்க, பாவத்தை பார்க்காதீங்க. இதெல்லாம் அல்லாஹ் பேசுகிறான். நாங்கள் ஒரு ட்ரிப் ஒன்று போயிட்டோம், சுற்றுலா ஒன்று போயிட்டோம், இது ஹராமா? இல்லை, ஹராம் இல்லை. ஏனெண்டா அல்லாஹ் ஹலாலான முறையில் எங்களோட கண்ணுடைய பார்வையை பாதுகாத்து, எங்களோட மஹரமியத்தை பேணி, ஹலாலை சாப்பிட்டு ஹராத்தை சாப்பிடாமல் தொழுகையை பாலாக்காமல், கலீல் அஹ்மத் மௌலானா அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க இந்த விஷயத்தை. மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அக்ரஜ லிஇபாதிஹி, யார் உங்களுக்கு ஹராமாக்கின?
அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கினீங்க, யார் ஹராம் ஆக்கின? சந்தோஷமாயிருங்க, நிம்மதியாயிருங்க, நல்லா கொடுங்க. தாயுடைய சிஃபத் அது. தாயி வந்து அல் முஅத்தி. وجعلنا النهار معاشا وبنينا فوقكم سبعا شدادا. அல்லாஹ் அடுத்த அத்தாட்சி பேசுகிறான். وبنينا فوقكم سبعا شدادا. உங்களுக்கு மேலால நீங்கள் அப்படியே தலையை தூக்கி பாருங்க, 7 வானம். சபஅன் ஷிதாதா, வல்லமா. முதலாவது வானத்தை தான் எங்களுக்கு பார்க்கலாம், அடுத்த வானம் எங்களுக்கு விளங்குறதில்ல. அல்ல இன்னும் ஒரு குர்ஆனுடைய ஆயத்தில் சொல்றான், பிகைரி அமதின் தரவுனஹா. இந்த மஸ்ஜிதில் பாருங்க எத்தனை தூண். நாங்கள் அடிக்கடி ஜமாத்தில் பேசுறது தான், பிகைரி அமதின் தரவுனஹா, எந்த தூணும் இல்லாமல் அல்லாஹ் வானத்தை படைக்கிறான். எந்த தூணும் இல்லை. அன்புக்குரியவர்களே, இது அத்தாட்சி இல்லையா அல்லாஹ்வுடைய? இவ்வளோ பெரிய வானம், இதுக்கு மேலே அப்படியே அது உண்டு. அதுக்கு முன்னாலே அன்புக்குரியவர்கள் மொத்தம் 7 வானம். சபஅன் ஷிதாதா. وَبَنَيْنَا فَوْقَكُمْ سَبْعًا شِدَادًا وَجَعَلْنَا سِرَاجًا وَهَّاجًا. நல்லா சொல்றார். சூரியனை நீங்கள் பார்க்குறீங்க, சூரியனில் பாருங்கள், அந்த பவல் டைமுக்கு வந்தால் அந்த சூரியன் சூட்டோடு இருக்குது, அது சூட்டும் இருக்குது, அந்த கதிர் சூடு. வஜஅல்னா சிராஜன் வஹ்ஹாஜா தான் சொல்கிறேன். அதில் ஒளி சூடு. சந்திரன் அதோட ஒளி கூழ், அதில் சூடு இல்லை, அது சூரியனை சொல்கிறான். இதை நீங்கள் பார்க்குறீங்க, இதுவும் என்னுடைய அத்தாட்சி. وَأَنزَلْنَا مِنَ الْمُعْصِرَاتِ مَاءً ثَجَّاجًا. பாருங்க, இந்த வானம், இந்த வானத்தில் மேகம் இருக்குது, கார் மேகங்கள். இந்த மேகத்தில் இருந்து நாங்கள் அப்படியே தண்ணி அனுப்புகிறோம். ஏன்? وَأَنزَلْنَا مِنَ الْمُعْصِرَاتِ مَاءً ثَجَّاجًا لِنُخْرِجَ بِهِ حَبًّا وَنَبَاتًا. இங்கே தேவையான எல்லா தாவரங்களும், தேவையான எல்லா மரம் மட்டைகள், எங்களுக்கு தேவையான அனைத்து சாப்பாடு வகைகள், பயிர்கள் அனைத்தையும் அதனூடாக முளைக்க செய்யும். லினுக்ரிஜ, வெளியாக்குறதுக்காக. ஹப்பன் வனபாத்தா வஜன்னாத்தின் அல்ஃபாஃபா. அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான், அடர்ந்த தோட்டங்களை நாங்கள் ஏற்படுத்தி பாருங்கள். நாங்கள் போகிற நேரத்தில் பார்க்கணும், இங்கே தோட்டங்கள், தோட்டம் துறவுகள் எல்லாம். அன்புக்குரியவர்கள், இப்போ நான் சொன்னது 9 அத்தாட்சிகள். இந்த 9 அத்தாட்சியும் இந்த சூரத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இந்த 9 அத்தாட்சியும் எங்கட கண்ணுக்கு விளங்குறது, எங்கட கண்ணுக்கு விளங்குறது. முதலாவது கியாமத்தை பற்றி சொல்லி வந்தான். நபஉன் அதீம சொல்லிட்டு, அது தெரியாண்டு வந்த உடனே அல்லாஹ் உங்களுக்கு தெரிய வரும், நீங்கள் பார்ப்பீங்க நிச்சயமாக. இப்போ நம்புங்க, நம்புறதுக்குரிய வழியை இப்போ பண்ணிக்கோங்க. கபூரை நம்புங்க, ஆখিরাத்தை நம்புங்க, மறுமையை நம்புங்க, சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது. எங்கட கண்ணுக்கு ஒன்று விளங்கல்ல. இப்போ கண்ணுக்கு விளங்கக்கூடிய 9 அத்தாட்சிகள் அல்லாஹ் காட்டிட்டான். 9 அத்தாட்சி காட்டிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ மறுவ வரான். இப்போ என்ன சொல்கிறான் அன்புக்குரியவர்களே? இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாதா. யௌமுல் ஃபஸ்ல், யௌமுல் கியாமா. திருப்பியும் அதே கியாமத்துக்கு அல்லாஹ் வந்து கியாமத்துடைய தீர்ப்பளிக்கப்படக்கூடிய நாள் இருக்குது. அது குறிப்பிட்ட அந்த நேரத்துக்கு நடக்கும். கியாமம் இருக்குதே குறிப்பிட்ட நேரத்தில் அதுக்கு ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு, எங்களோட ஜோன் மஷூராவுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட மாதிரி எங்களோட ஏரியா மஷூராவுக்கு டேட், மர்கஸ் மஷூராவுக்கு என்ன செய்யப்பட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட மாதிரி கியாமத்துக்கும் என்ன செய்யப்பட்டு இருக்குது? மீகாத்தா. இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. தொழுக நேரத்துக்கு தொழும். அப்போ இப்போ எனக்கு ஒரு ஞாபகம் வருது, மர்கஸில் சின்ன ஞாபகம் என்னென்னா, அன்புக்குரியவர்களே, நாங்கள் தாயிகள், தாவத்து கொடுக்கக்கூடியவங்க, நாங்கள் செஞ்சு காட்டணும், செஞ்சு காட்டக்கூடியவங்க வைக்கணும்.
தொழுகையை பற்றி சொல்கிறோம், பயான் செய்கிறோம், குத்பா செய்கிறோம், அன்புக்குரியவர்களே எழுதுகிறோம், பேசுகிறோம், எல்லாம் செய்கிறோம். நிறைய பேசுகிறாங்க, நிறைய எழுதுகிறாங்க. தாயி ஈமான் சாலிஹான அமலோடு போகிறவங்க, தாவத்துடைய உழைப்பு செய்யக்கூடியவங்க, நாங்கள் எல்லாத்தையும் முன்னுக்கு நின்று செஞ்சு காட்டும். இமாம் ஜமாத்து வந்துட்டா, பக்து வந்துட்டு அதான் சொல்லிட்டா, இவர் முன்னுக்கு நின்று காட்டும். இந்த சிஃபத் எங்கள்கிட்ட வரும். அதை போல் எல்லா விஷயத்தையும் நாங்கள் செல்றவங்களாக இருக்கப்படாது. நாங்கள் எல்லா விஷயத்தையும் பேசக்கூடியவங்க செல்றவங்களாக இருக்கக்கூடாது. செல்லவும் போகணும். அமல் செஞ்சு காட்டக்கூடியவங்களாக இருக்கும். இவங்க தான் இமாம்கள் என்று சொன்னாங்க. இமாம்கள் அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இமாம் ஆயினா தான் எங்கள் செஞ்சு காட்டினாங்க. செஞ்சு காட்டி இமாம் அஹமத். அதை போல் நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் அமல் செஞ்சு காட்டக்கூடியவங்கள முன்னுக்கு நிற்கும். எனவே அன்புக்குரியவர்களே, இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாதா. அப்போ கியாமத்துடைய நாள் அது நேரம் குறிப்பிடப்பட்டதாக. அந்த நாள் தீர்ப்பு நாள். தீர்ப்பளிக்கப்படும். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ அநியாயங்கள் நடக்குது. அதுக்கு உலகத்தில் அதுக்குரிய தீர்ப்பு வழங்கப்படலை. உலகத்தில் அதுக்குரிய தீர்ப்பு என்ன செய்யப்படலை? வழங்கப்படலை. எத்தனையோ விஷயம் தாண்டி போயிட்டு. ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அவர்களுடைய கழுத்து துண்டிக்கப்பட்டு பிளேட்டில் கொண்டு போகப்பட்டுச்சு. இதுக்கு தீர்ப்பு உலகத்தில் கொடுக்கப்பட்டுச்சா? இல்லை. ஹதரத் யஹ்யா அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜகரியா அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன், ரொம்ப அழகான வாலிபர். அல்லாஹ் குர்ஆன்ல யஹ்யா நபி, இந்த நபி ஹசூர், பெண்களுடைய ஆசை இல்லாதவன். ஹசூர் வஹசூரா, மிச்சம் கஷ்டப்பட்ட அல்லாஹ் இடத்துல வயோதிப காலத்தில் கேட்டு கிடைச்ச குழந்தை. ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்புதமான பழங்கள் எல்லாம் கொடுத்தான். இதெல்லாம் எங்கால கிடைச்சிச்சு? அன்னாலக்கி ஹாதா சொன்னாங்க. காலத்து ஹுவ மின் இந்தில்லா, இது அல்லாஹ்வுடைய புறத்தால் கிடைச்சிச்சு என்று சொன்னாங்க. உங்களுக்கு இல்லை இந்த காலத்தில் சீசனுக்கு இல்லாத பழம் உங்களுக்கு கிடைக்கும் என்று இருந்தால், எனக்கும் வயசு போயிட்டு நான் அல்லா நாடி என்ன செய்யலாம்? குழந்தை கிடைக்கலுமா? கிடைக்கல. அல்லாட்ட கேட்டெடுத்த குழந்தை யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துல சம்பவம் அன்புக்குரியவர்களை எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரொம்ப அழகான வாலிபர். அப்போ ஒரு பெண்மணி அந்த காலத்தில், அழகான ஒரு பெண், அந்த பெண்மணி யஹ்யாவை விரும்புகிறாங்க. அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விரும்புகிறாங்க. ஆனால் இவர் பெண்ணுடைய ஆசை இல்லையே. இவர் எந்த அளவுக்கு எழுதப்பட்டு இருக்குதுண்டா, கபுர் குழி இருக்குது, இது மாதிரி குழிகளை தோண்டி அதில் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்வாங்கண்டா, எல்லா இடத்துல அழுது இருப்பாங்க. அப்படி வணக்கசாலி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். இந்த பெண்மணி பல விதத்திலே முயற்சியில் அந்த யஹ்யாவை அடைகிறதுக்கு கிடைக்குது இல்லை. அந்த பெண்ணை அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசன் என்ன செய்கிறான்டா, அந்த பெண்ணை அடைகிறதுக்கு முயற்சிகிறான். அந்த பெண் ஒரு நிபந்தனை போடுறா, இவருடைய தலையை கொண்டு வந்தா நான் அவங்கள திருமணம் முடிக்க ரெடி. ஏன் அவர் விரும்பலை, அதனால். இப்போ வாப்பாவும் மகனும் தொழுது கொண்டு இருக்கிறாங்க முசல்லால. வாப்பாவும் மகனும் தொழுது கொண்டு இருக்கிறாங்க. 2 பேரும் தொழுது முடிஞ்சு, வாப்பா தொழுது முடிஞ்சு சலாம் கொடுத்துட்டு பார்க்குறாங்க. மகன் நீக்கிறாரு, மகன்ட தலை இல்லை. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் நபி. இதுக்குரிய தீர்ப்பு இந்த உலகத்தில் கொடுக்கப்படலை. இதுக்கு எங்கே தீர்ப்பு கொடுக்கப்படும்? கியாமத்தில். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாதா. இன்னைக்கு எத்தனையோ பேர் நாங்கள் உட்கார்ந்துக்கிறவங்க எங்களோட சொத்து செல்வங்கள் எல்லாம் இழந்துட்டு யாரோ பறிச்சு கொண்டு பெரிய இன்பமாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் சட்டத்தில் போக தேவையில்லை. நான் சொல்கிறேன் எப்படின்னா, கியாமத்தில் இன்ஷா அல்லாஹ் வாங்கிக்கொள்வோம். இப்போ கொடுத்துட்டு ஒன்றும் சண்டை பிடிச்சி வழக்கு வம்பு ஒன்றும் தேவையில்லை. அப்படி தானே? சரியான பங்குகள் பிரித்து கொடுக்குறேன்னா கொடுக்கப்படணும்.
அதை பிரித்து சரியாக எடுக்கணும். ஆம்பளை பிள்ளைக்கு எவ்வளோ லித்த கரிமிஸ்லு ஹல்லின் முன்சைன் எவ்வளோ சட்டத்திட்டங்கள் எல்லாம் வரல வாஜிபா பேசிக்கொண்டிருக்கிறான், பராயில பேசிக்கொண்டிருக்கிறான். இது தெரியாமல் இன்றைக்கு அல்லாட பாதையில் போய்த்து கொண்டு மீக்கிறாங்க. அன்புக்குரியவர்களை தீனுடைய உழைப்பை செஞ்சு கொண்டு மீக்கிறாங்க. பெரிய அநியாயம். எத்தனையோ சம்பவங்கள் கேட்குறாங்க. ஹசரத் அவங்களும் மண்டைக்கு ஞாபகப்படுத்தினா பயானில் கேட்டேன். மூட்டை தூக்கி கொண்டு இருக்கிறார். பெரிய கோடீஸ்வர ஒரு ஒரு வாலிபர் அவர் மூட்டையை தூக்கி கொண்டு இருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டால் அவருடைய நானா அவருடைய சொத்தெல்லாம் பறச்சின்னு வைத்தான், ஒன்றும் இல்லையாம். அதனால் இவர் மூட்டை தூக்கிட்டு இருக்கிறார். அப்போ இவர் எவ்வளோ கண்ணீர் வடித்து கொண்டு எவ்வளோ கஷ்டத்தோடு அதை செஞ்சுட்டு இருப்பார், எவ்வளோ அழுவார் கல்பால். அன்புக்குரியவர்களை யாரும் இப்படி அநியாயங்கள் செய்யக்கூடாது. அடுத்தவனுக்கு என்ன செய்யக்கூடாது? அடுத்தவங்களோட சொத்தை கொடுத்து. ஏன்னா கியாமத் ஒன்று இருக்குது. இந்த உலகத்தில் தீர்ப்பு கொடுக்கப்படலாம், படாமல் இருக்கலாம். அல்லாஹ் எல்லாத்தையும் பதிவு செய்து வைத்திருக்கிறான். கியாமத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாதா யௌம யுன்ஃபகு ஃபிஸ்ஸூரி ஃபதஅதூன அஃப்வாஜா. சூருதப்படக்கூடிய அந்த நாளையில் அந்த இஸ்ராஃபீல் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இப்போ எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? இஸ்ராஃபீல் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனித தொகை எத்தனையோ அத்தனை அளவுக்கு பெரிய ஒரு சூர், அதனுடைய ஓட்டைகள் அதை வச்சு கொண்டு ஊதுறதுக்கு ரெடியாக இப்படி நின்று கொண்டு இருக்கிறான் இஸ்ராஃபீல் அலைஹிமுஸ்ஸலாம். இதைத்தான் நல்லா சொன்ன. யௌம அல்லாட ஏவல் வந்தால் உடனே ஊதுவான். சூருதின என்ன நடக்கும்? கியாமத் வந்து فَتَأْتُونَ أَفْوَاجًا وَفُتِحَتِ السَّمَاءُ فَكَانَتْ أَبْوَابًا. வானம் இப்போ மூடிக்குது, இப்படி இருக்குது. இந்த காட்சியிலேக்கு அந்த கியாமத்துடைய நாள் வரக்கூடிய فُتِحَتِ السَّمَاءُ فَكَانَتْ أَبْوَابًا. வானம் அப்படியே திறக்கப்பட்டிடும், வாயல்கள் போடப்பட்டிடும், வானத்திலிருந்து கதவுகள். ஒசுயிரத்தில் ஜிபால் ஃபகான சராபா. மலைகள் எல்லாம் இப்போ நல்ல முளைகளாக நல்ல உறுதியாக நின்று கொண்டு இருக்குது. அந்த மலைகள் எல்லாம் தூள் தூளாக பெய்த்திடும். சராபா காணல் நீரை போலாய். காணல் நீர் இருக்குதே ஃப்ளட்டாகிடும். மலைகள் எல்லாம் தரமட்டமாக. இப்போ அல்லாஹ் சொல்றான், இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா. நரகம் இருக்குதே எப்படி திரும்ப பார்த்துட்டு இருக்குது. இதுலேயும் உலமாக்கள் தஃசீருடைய உலமாக்கள் விளக்க சொல்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இந்த சூறால கடைசி பகுதியில் இன்னலில் முத்தகீன மஃபாஸான்னு பேசுகிறான். ஆனால் சொர்க்கத்துக்கு முன்னால் நரகத்தை பேசுகிறான். ஏன் தெரியுமா? நரகத்துக்கு போகிறவங்க தான் கூட அல்லாஹ் பாதுகாப்பாங்க. இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா. அதுவும் இந்த மிர்சாத் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்குதே எப்படி தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, இந்த மிருகங்கள், இந்த வேட்டையாடக்கூடிய மிருகங்கள், அந்த வேட்டையாடக்கூடிய அந்த மிருகத்தை எப்படி பதுங்கி இருந்து அப்படி கவ்வுறதுக்கு ஒளிந்திருந்த அந்த புலி பதுங்கி இருந்து பார்த்துட்டுக்குமே, இது மாதிரி நரகம் எங்களை கவ்வுறதுக்கு பார்த்து கொண்டிருக்கின்ற வார்த்தை தான் அதாவது இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா. அபிஸ்மார் மிஸ் ஆகிச்சுட்டா கொஞ்சம் எடுத்தாங்க, சூறா அப்படியே கொண்டு போய்த்து கொண்டிருக்கிறேன். லித்தாகீன மஆபா. தாகீன்கள் தான் அதில் ஒதுங்கி போகக்கூடியவர்கள். நரகத்துக்கு போகக்கூடியவங்க யார்? பாவிகள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவங்க. லித்தாகீன மஆபா லாபிசீன ஃபீஹா அஹ்காபா. லாபிசீன ஃபீஹா அஹ்காபா. அதில் அவர்கள் பல யுகங்கள் இருப்பார்கள். எதில்? நரகத்தில். ஒரு யுகம் எவ்வளோ? ஒக்குபண்டு சொன்னா என்ன? 70,000 வருஷம். பல யுகங்கள் நரகத்திலே இருப்பார். லாபிசீன ஃபீஹா அஹ்காபா லா யذوقூன ஃபீஹா பர்தன் வலா ஷராபா. அங்கே தண்ணியும் கிடைக்காது, எந்த பானமும் கிடைக்காது. லா யذوق, சுவைக்க மாட்டார்கள். லா யذوقூன ஃபீஹா பர்தன் வலா ஷராபா இல்லா ஹமீமன் வகஸ்ஸாகா.
சூடுண்டா அந்த சூட்டை பற்றி வர்ணிக்கிறாங்க. அங்கே கொடுக்கப்படக்கூடிய தூணின் சூடு அது கொதிச்சு 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 அதுக்கு எல்லை இல்லை. அதுக்கிட்ட போயிட்டு தலையை நீட்டினா தலையில் ஒரு சதைகள், உடம்பில் இருக்கக்கூடிய சதைகள் கொட்டி விடுமா. لا يذوقون فيها بردا ولا شرابا إلا حميما وغساقا جزاء وفاقا. நரகம் இருக்குது. சபஅத்து அப்வாப் லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸ்உன் மக்சூம். 7 வாயில்கள் இருக்குது. எல்லா வாயில்களாலையும் என்ன தொடர்ந்து காத்து கொண்டிருக்கும் நரகம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல 3 ஆயத்துக்களை வச்சிருக்கிறான். அந்த 3 ஆயத்தும் அன்புக்குரியவர்களே உலகத்தில் ஆக பயங்கரமான ஆயத்து. فذوقوا فلن نزيدكم إلا عذابا. மரத்தால் புழுந்தவன மாடு குத்துற மாதிரி எக்ஸிடென்ட் ஆகி புழுந்திக்கிற, கால் கை உடஞ்சிக்குது, உனக்கு தேவைடான்னு சொல்லிட்டு போகிறதுக்குதே. அதாம்பு செய்யப்பட்டவனுக்கு இன்னும் உனக்கு இன்னும் செல்றது தான் அது புரியவர். ஃபதூகு ஃபலன் நஸீதக்கும், உனக்கு இன்னும் அதாபு தான். நல்லா பாதுகாக்கணும். இது ஒரு ஆயத்து. 2வது ஆயத்து குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்னா, எல்லாம் நரகம் சம்பந்தப்பட்ட ஆயத்து அன்புக்குரியவர்களே. குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அஸாப். அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு தடவைக்கும் அந்த நரகத்தில் அதாபு செய்யப்பட்ட, வேதனை செய்யப்பட்ட அந்த உடம்பில் உள்ள சதைகள் எல்லாம் அப்படியே பொசுங்கின உடனே நகம் வளர்ற மாதிரி சதை வளரும் என்று செல்லக்கூடிய அந்த ஆயத்தை அல்லாஹ் பேசு. வளர்ந்து உடம்பு எடுத்து கொடுக்கும். எனக்கு மற்ற ஆயத்து ஞாபகம் இல்லை. 3 ஆயத்து அன்புக்குரியவர்களே கடும் பயங்கரமான ஆயத்து. அதில் இந்த 2 ஃபதூகு ஃபலன் நஸீதகும் இல்லா அஸாபா குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அஸாப் ஜஸாஅ விஃபாகா. உலகத்தில் எத்தனையோ அநியாயமாக சிறையில் அநியாயமாக தண்டனை கொடுக்கப்பட்டு என்றெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் தானே. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அது கிடையாது. ஜஸா விஃபாக்காண்டா செஞ்ச தவறுக்கு சரியான தண்டனை தான் கொடுப்போம். அல்லாஹ் சொல்லுவான் இன்னஹும் கானூ லா யர்ஜூன ஹிசாபா. அவங்க நம்பல. இப்போ தான் எல்லாம் மறுவ வந்து பேசுகிறான். என்ன சொல்கிறான்? அவங்க நம்பல. ஹிசாப் எங்கட கேள்வி கணக்கின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்கள் எவ்வளோ சொல்லி நம்பலே. நம்பணுமே, அந்த நம்பிக்கை வரணுமே. லா யர்ஜூன ஹிசாபா வகذبூ பிஆயாத்தினா கிஸாபா. என்னுடைய ஆயத்துக்களை எல்லாம் பொய்ப்பித்தார்கள். ஆயத்து எவ்வளோ அழகானது. நான் இப்போ நேரம் ஓதிட்டு வார அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கள் இருக்குதே, இது ஓத ஈமான் கூடும். ஜாதத்துஹும் ஈமானா இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா. ஈமானை கூட்டக்கூடியது அல்லாஹ்வுடைய கலாம். குர்ஆன் அதிகமாக நாங்கள் ஓதணும், கேட்கணும். குர்ஆனால 4 கூட்டமாக பிரிகிறாங்க. அதாவது 27 இரவுல கூட சுபஹுடைய பயானை நான் ஞாபகப்படுத்தின அன்புக்குரியவர்களே. 4 கூட்டம். அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப், குர்ஆன் கொடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். இன்னும் ஒரு கூட்டம் இருக்குதே, ஃபக்ரஊ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆனின் ஒரு பகுதியை ஓதக்கூடிய கூட்டம். 3வது கூட்டம் அன்புக்குரியவர்களே, 2வது கூட்டம் ஃபக்ரஊ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன். 3வது கூட்டம் வைதா குரிஅல் குர்ஆன் ஃபஸ்தமிஊ லஹு, குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டது கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கூட்டம். ஓதவே தெரியா கேட்டுக்கொண்டிருக்க அவங்க நல்ல குரூப் தான். அவங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத்தை தருவான். 4வது கூட்டம் மஹ்ஜூரா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். மஹ்ஜூரா என்று சொன்னால் குர்ஆனை அப்படியே புறக்கணிக்கக்கூடிய கூட்டம். குர்ஆன் அப்படியே புறக்கணிக்கக்கூடிய கூட்டம். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாரையும் பாதுகாப்பானாக. அல்லதீன ஆத்தைனாஹுல் குர்ஆன் அஹ்லுல்லாஹ் ஹாஸா, அல்லாஹ்வுக்கு ஹாஸான ஃபக்ரா இக்ரா வர்கா வரத்தில் கமா குன்த துரத்திலு ஃபித் துன்யா ஃபைன்ன மன்சிலக இந்த ஆகிர ஆயத்தின் தக்ரவுஹா. இந்த ஹாபில்மார்கள் அன்புக்குரியவர்கள், இவங்களை பார்த்து நாளைக்கு மறுமை நாள் செல்லப்படும் கியாமத்துடைய நாள். எல்லாம் அந்த கியாமத்தில் தான் எல்லா மக்களுக்கும் முன்னால்
يا حافظ اقرأ وارقع ورتل كما كنت ترتل في الدنيا فإن منزلك عند آخر آية تقرأها. நீங்கள் ஓதி ஓதி ஓதிக்கொண்டே போங்க. 6666 ஆயத்து எங்கே முடியுதோ அங்கே தான் அவங்களோட அந்தஸ்து. நாங்கள் ஆயத்துக்களை ஓதி ஓதி நாங்கள் எங்களோட ஈமான கூட்டுவோம். முழு குர்ஆனையும் எங்களோட கல்புக்குள்ளே கொண்டு வர முயற்சி. அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த கட்டம் சொர்க்க முத்தகீன்களுக்கு கொடுக்கக்கூடிய சொர்க்கத்தை பற்றி எல்லாம் பேசுகிறான். இன்னலில் முத்தகீன மஃபாஸா, முத்தகீன்களுக்கு நாங்கள் வெற்றியை கொடுப்போம், வெற்றி சொர்க்கம். ஹதாயிக வ அஅனாபா, அங்கே தோட்டங்களும் திராட்சைகளும் இருக்கும். வ கவாஇப அத்ராபா, வயதுகளுக்கு தோதுவான ஊர்லின் பெண்கள் இருப்பாங்க. அல்லாட பாதையில் ஷஹீதாகினா, அன்புக்குரியவர்களை கடந்த ஜும்மா குத்துபவுனில் எடுத்தேன், 20 சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய 20 அமல்கள் இருக்குது. எல்லாம் சொர்க்கம் சம்பந்தமான நன்மாராயம் சொல்லப்பட்ட 20 அமல்கள் ஒரு கொத்துபால தெய்யங்கள் எடுத்தேன். அன்புக்குரியவர்களை அதில் ஒன்றுதான் அல்லாஹ் ஷஹீதை கேட்டுக்கொண்டு கல்பால கேட்கும். அல்லாட பாதையில் யா அல்லாஹ் ஷஹாதத்தா அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜஅல் மௌத்தனா பிவலதி ரசூலிக் என்ற வார்த்தை நிறைய பேர் கல்பால கேட்கறதில்ல, வாயால கேட்குற பயம். ஷஹீத் என்ற மௌத்தா பேத்துடுவோம், ஷஹீதாயிடுவோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கல்பால கேட்டாங்க. அல்லாஹ் ஷஹாதத்தை சஹாபாக்கள் நினைக்காத இடத்திலிருந்து கொடுத்தான். தொழுகையில மதீனால மஸ்ஜிதில் வச்சு ஷஹீதாக்கப்படுறாங்க. தொழுகையில ஃபஜ்ருடைய தொழுகையில ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டுக்கொண்டே இருந்தால் ஷஹாதத்து கிடைக்காட்டியும் பாக்கியம் கிடைக்கும். ஏன் சொல்லவார் என்ற அன்புக்குரியவர்களே, 70 ஹூர்லிங்கள் எல்லாம் திருமணம் முடிச்சு கொடுப்பான். யாருக்கு? ஒரு ஷஹீதுக்கு. அல்லாட பாதையில் ஷஹீதாக உண்டு. அல்லாட பாதையில் நாங்கள் இன்னும் இந்த காலத்தில் உள்ள ஷஹாத் நாங்கள் அல்லாட பாதையில் போயிடுச்சு. அல்லாட பாதையில் அல்லா எங்கள் உயிரை பிடிச்சிட்டு அந்த ஷஹாதத்தை அடையும். இன்னலில் முத்தகீன மஃபாஸா ஹதாயிக வ அனாப வ கவாஇப அத்ராபா வ கஅஸன் திஹாகா, பானம், அதை பாத்திரத்தில், அதை குவளைகளில் பானங்கள், அது மதுவாக இருக்கலாம், பாலாக இருக்கலாம், தேனாக இருக்கலாம், மதுரமான நீராக இருக்கலாம், ட்ரிங்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. லா யஸ்மஊன ஃபீஹா லக்வன் வலா கிஸாபா, அங்கே எந்த ஒரு வீணான பேச்சுக்களையோ பொய்களையோ அவங்க கேட்க மாட்டாங்க. ஜஸாஅ மின் ரப்பிக அதாஅன் ஹிசாபா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தரக்கூடிய கூலி அவன் தருவான். சூரத்து தஹர் எடுத்து பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ ஜஸாஹும் மா ஸபரு ஜன்னத்தன் வ ஹரீரன், அப்படி பேசிக்கொண்டே போகிறான். நாளை கால் ஓதுவாங்க சொர்க்கத்தை, எங்களுக்குரிய சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ், உங்களோட சபுருக்குரிய சொர்க்கத்தை அல்லாஹ் பேசிக்கொண்டே போகிறாங்க. முத்தகீன ஃபீஹா அலல் அராயிகி லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா வதானியத்தன் அலைஹிம் திலாலுஹா வதுல்லிலத் குதூஃபுஹா தذலீலா, இந்த அல்லாஹ் அப்படி பேசிக்கொண்டே போகிறான். رب السماوات والأرض وما بينهما الرحمن لا يملكون منه خطابا يوم يقوم الروح والملائكة صفا لا يتكلمون إلا من أذن له الرحمن وقال صوابا ذلك اليوم الحق. الله سبحانه وتعالى சொல்றான், இதுதான் உண்மையான நாள், இதுதான் ஹக்கான நாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு முன்னால் மலக்குமார்கள் இருப்பாங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இருப்பாங்க. யாருக்கும் பேசலாம். அல்லாஹ் யாருக்கு உத்தரவு கொடுத்தானோ அவங்க தான் பேசுவாங்க. அது இல்லாமல் யாருக்கும் பேசலாங்க. பொய்யான தீர்ப்புகள் கொடுக்கப்பட மாட்டாது. கியாமத்துடைய நாளில் உண்மையான தீர்ப்பு தான் கொடுக்கப்படும். அங்கெல்லாம் சட்டப்படி நடக்கும். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். காஃபிர்கள் கவலைப்படுவாங்க. மண்ணாக துராபா, மண்ணாக இருக்கக்கூடாதா என கவலைப்படுவாங்க. அல்லாஹ் அப்படியே பேசி முடிக்கிறான் சூரா. எனவே அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த சிறப்புகள் அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறவங்களுக்கு அல்லாஹ் தாரான். சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். உடனடியாக அல்லாஹ்வுடைய பாதையில் உடனடியாக வருடம் முடித்தவர்கள் 2வது வருடம் போகிறதுக்கு யார் தயாராகிக்கிறீங்க சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் மேலான்ற வருடம் முடித்த உலமாக்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களோட ஏரியாவில் ஒருத்தர் தான் நிற்கிறாங்க, முடிச்சுட்டு வாங்க சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஒருத்தர் தான் முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. மர்கஸில் எடுத்தாங்க, ஜோன்லேயும் இது சம்பந்தமாக பேசினாங்க. அன்புக்குரியவர்களே, ஒருத்தர் தான் வருஷம் முடிச்சு உலமாக்கள் இருக்கிறாங்க. பெரிய தக்காசா, பெரிய டிஃப்ரெண்ட், அல்லாஹ்வுடைய பெரிய உதவிகளை பார்க்குறாங்க. மதரசாவில் ஓதிட்டு போய்த்து அப்படியே முடிக்கிறது, அது ஒரு வேறு அமைப்பு. அன்புக்குரியவர்களே, புள்ள குட்டி தொழில் துறவுகள் இதோட ஜோனில் ஞாபகப்படுத்தினாங்க.
பைக்கை விற்றுட்டு அதன்ட்டு இருந்த ஆட்டோவை விற்றுட்டு அல்லாட பாதையில் போயிட்டு வந்திருக்கிறான். அல்லாஹ் ஒரு நாள் வீணாக்க மாட்டான். அல்லாஹ் பல மடங்காக்கி தருவான். சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். நீயத்துக்கெல்லாம் சொல்லுங்கள். அல்லாஹ் மேலான் ரமஷிவன். நீயத்துக்கு செலவு தேவையில்லை, நயா பைசா தேவையில்லை. ஏன்னா ஒருத்தர் நீயத்து வைக்க சென்ன உடனே இவர் நீயத்து வைக்க யோசிச்சாராம். என்கிட்ட முடி வெட்டுறதுக்கும் 2 ரூபா சல்லி இல்லைன்னு சொன்னாராம். முடி வெட்டுறதுக்கும் 2 ரூபா சல்லி இல்லை, நான் எங்கள் நீயத்து வைக்கேன். நீயத்து வைக்கிறதுக்கு சல்லி தேவையில்லை, நீங்கள் நீயத்தை வைங்களேன்னு சொன்னான். கொஞ்ச நாள் அவரை சந்திச்சா 57 நாட்டுக்கு போய்த்து நீயத்து வச்சுட்டு போய்த்தவர் 57 நாட்டுக்கு போய்ட்டு வந்துட்டார் இந்தியாவில். அன்புக்குரியவர்களே, அதனால் நீயத்து இது அல்லாட ஹசானா. நாங்கள் நீயத்து வைக்கிற நேரத்தில் நாங்கள் பார்க்குற எங்கட ஹசானாவை தானே பார்க்குறது. எங்கட வேலை வெட்டி, எங்கட பணம், எங்கட இது என்ன ஏற்பாடு என்ன, எங்கட பிரச்சனை என்ன, இதுகளை தான் யோசிக்கிறது. சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் ரொம்ப சிவான் அல்லாஹ்வுடைய ஹசானாவில் வச்சு நீயத்தை வெளிப்படுத்துங்க. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் எங்களை அனுப்பும். சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். மேலான் ரொம்ப சிவான். வருஷம் முடிக்காதவங்க வருஷம் போகிறதுக்கு யார் தயாராகிக்கணும். அவ்வளோமாக்கும் நீயத்தை வெளிப்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு முன்னால் லைலத்துல் கதிர் இரவில் நின்று வணங்குறத விட சிறந்த கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரான். யார் அல்லாஹ்ட பாதையில் போகிறோன்னு எலும்பினுக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் எல்லாரும் எலும்போனோம் அன்புக்குரியவர்கள். இந்த சிறப்புகளை நாங்கள் அடைப்போம். சொல்லுங்களேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலான் ரஹ்ம செய்வான். சொல்லுங்களே. அல்லாஹ் ரஹ்ம செய்வான். சார் நீயத்துக்களை வெளியாக்குங்க. வருடம் முடிக்காதவங்க இன்ஷா அல்லாஹ் நான் வருஷம் போகிறேன்னு சொல்லுவேன். மாஷா அல்லாஹ். மௌலானா தயாராகிக்கிறான். போகக்கூடிய அனைத்து வசதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துவோம். மார்க் பண்ணு. 4 மாதம் வெளிநாட்டு 4 மாதம் வரலாம். குறைஞ்ச மாதத்தில் 4 மாதங்கள் போகிறதுக்கு யார் தயாராகிக்கிறீங்க சொல்லுங்கள். 2 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு இடையில் 4 மாதம் வெளிநாட்டு ஜமாத்தில் போகிறதுக்கு சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். மேலான் ரஹ்ம செய்வான். நீயத்துக்களை வெளிப்படுத்துங்க. அல்லாஹ் மேலான் ரஹ்ம செய்வான். போகக்கூடிய அனைத்து வசதி வாய்ப்பும் ஏற்படுத்தி தருவானா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எங்கள் எல்லாரும் கபூல் செய்து கொள்வானா. சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். இன்னும் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலான் ரஹ்ம செய்வான். இன்னும் எலும்புங்க இன்ஷா அல்லாஹ். அந்த சிறப்பை அடைஞ்சிக்கோங்க எலும்பி இன்ஷா அல்லாஹ். நீயத்துல் முஃமின் கைரும் மின் அமலி. ஒரு மூமினுடைய நீயத்தை அமல் செய்கிறத விட சிறந்தது. அதனால் நீயத்தை வைங்க இன்ஷா அல்லாஹ். சந்தர்ப்பம் கிடைச்சோ கிடைக்கலையோ உறுதியான நீயத்தை நாங்கள் வைப்போம். அல்லாஹ் கூலியை தருவான் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். வேறு யார் தயாராகிக்கிறீங்க? கொஞ்சம் எலும்பி காட்டுங்க இன்ஷா அல்லாஹ். ஃபாரின் 2 மாதம் நாங்கள் உண்மையால் எங்கட பொக்கெட்டை பார்க்காம எங்கட ஹசானாவை பார்க்காம நீயத்து வச்சு இன்றைக்கு எத்தனையோ பேர் போயிட்டு வாங்க நாங்கள் சந்திச்சுக்கணும் பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். நாங்கள் போகிறவங்க போயிட்டு கொண்டே இருக்கிறாங்க. அமெரிக்கா போகிறாங்க, கனடா போகிறாங்க, யூகேக்கு போகிறாங்க. நீயத்து வச்சாங்க. அவட அது ரகசியத்தை அவங்க விளங்கி வச்சுக்கிறாங்க. எல்லா நாட்டையும் பார்க்குறாங்க. நான் ஒரு ஜமாத்தில் போய்த்திருந்தேன், லேடிஸ் ஜமாத்தில் ரமலானில் போய்த்திருந்தேன். 9 நாட்டுக்கு லேடிஸ் ஜமாத்தில் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருந்தார். 9 நாட்டுக்கு லேடிஸ் ஜமாத்தில் போயிட்டு வந்தால் அவர் எத்தனை நாட்டுக்கு அவர் போயிட்டு வந்திருப்பார். நீயத்தை வைப்போம் இன்ஷா அல்லாஹ். நீயத்து வசதியை வச்சு நீயத்தை யோசிக்காதீங்க. மர்கஸ்லேயும் அடிக்கடி அதை தான் ஞாபகப்படுத்தினார். அல்பால நீயத்து வச்சு கவலையோடு அல்லா இடத்துல கேட்டு எலும்பிக்கொண்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் வழியை திறப்பான். ஃபைசலில் 4 மாதம் போகிறதுக்கு யார் தயாராகிக்கிறீங்க? அவன் எலும்பி சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். 4 மாதம் ஃபைசல் ஜமாத். அல்லாஹ் மேலான் ரஹ்ம செய்வான். எலும்புங்க இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கள் எலும்பி காட்டுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலான் ரஹ்ம செய்வான். போகக்கூடிய அனைத்து வசதி வாய்ப்பும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். இந்த ஏரியாவில் எடுத்துக்கொண்டா நம்ம ரெண்டு மாதத்துக்குள்ள 2 மாதத்துக்குள்ளுக்கும் 2 மாதம் டைம் இருக்குது. எலும்புங்க இன்ஷா அல்லாஹ். எலும்பி காட்டுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாட பாதையில் போகிற